நண்பர் எனக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக் சார்ட் அனாலிசிஸ்ல நாம டே டைம் ஃப்ரேமும், இன்ட்ரா டைமும் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா தான் இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கிளியரா ஸ்கிப் பண்ணாம 1 ஆர் 2 டைம்ஸ் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்மிங் ட்ரேடிங் செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் செஷனாவும் இருக்க போகுது. ஸோ அது என்ன? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் என்னென்ன? லெவல்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட்ஸ் எப்படி இருக்கு? ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம கிளியரா பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் இங்க போடுற அத்தனை வீடியோஸ்ல சொல்லக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ் தான். நீங்க என்னோட வீடியோ ஃபாலோ பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனாலிசிஸும், ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் என்னதான் சொன்னாலும், மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சதுனால, நான் வந்து ரிவர்சல் அல்லது ஏதோ ஒண்ணு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வியூ எனக்கு தெரியும். பட் வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு, நான் என்னதான் இப்ப ஒரு லெவல் சொன்னாலும், அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டா இருக்கா? அல்லது லைவ்ல ரன் ஆகுறப்ப அந்த லைவ்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலையோ பிரேக் பண்றப்போ அந்த லெவல் எப்படி இருக்கு? அந்த லெவல் பிரேக் பண்ண சஸ்டெய்னா இருக்கா? அல்லது ஃபெயில்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியும். பட் வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ நான் எங்க வேணாலும் என்ட்ரி, எக்ஸிட் ஈஸியா என்னால பண்ண முடியும். ஸோ என்னோட அனாலிசிஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கிறனால, உங்களுக்கு தெரியாததுனால கொஞ்சம் உங்களோட ஓன் அனாலிசிஸ் எடுத்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் என்ன செட்டப்ல இருக்கு? அப்படிங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அத பண்ண முடியும். ரொம்ப கிளியரா முக்கியமானதும் கூட. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமான ஒரு லோ லாஸ்ட் வீடியோல இந்த லோ வந்து சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு டே டைம் ஃப்ரேம்க்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இப்படி வந்து என்ன மாரி வேவ் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ கரண்ட்ல உள்ளத மட்டும் பார்ப்போம். ரொம்ப டீப்பா உள்ள போக வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து கிராக் ஆயிட்டு இருந்தது. பை ட்ரெண்ட்ல இருந்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் ஆயிருக்கு. பை ட்ரெண்ட் கிராக் ஆயிட்டு அகைன் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேல அதாவது இப்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேல மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லெவல வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளவு தேவையில்ல. முடிஞ்சு நம்ம பார்க்கணும்னு அவசியமும் இல்ல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் எங்க போக வாய்ப்புகள் இருக்கு? மறுபடியும் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா அல்லது கரெக்ட்டா வந்து பிரேக் அவுட்க்கு போக சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் செட்டப் கரண்ட்ல உள்ள வியூ இதுதான். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் செட்டப்க்கு நெக்ஸ்ட் சார்ட்ல வந்து எங்கெங்க போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ சார்ட்ல போகக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேபி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ஒரு வேளை டவுன் ஆகி வந்தால், இங்க ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 24,900ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 24,900ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்ல வந்து அம் சப்போர்ட் ஜோன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24,750ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஜோனா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒருவேளை மார்க்கெட் டவுன் ஆனால், சரிங்களா? ஏன்னா ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அகைன் பை வியூ வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த வியூ வந்து டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆயிருக்கிறனால, கிராக் ஆயிருக்கிறனால, ஸோ மேபி பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிட்டு வந்தது கன்டின்யூ ஆச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் அந்த ட்ரெண்ட் லைன்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகலாம். 24,900 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 24,750 ஓகே. இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். டவுன் ஆகி வந்துச்சுன்னா. சரிங்களா? ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து டவுன் ஆனா இதுவரைக்கும் வரலாம்ங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மேபி இப்போ ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்குன்னு சொன்னோம். இன்னொன்னு வந்து இந்த வியூ பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். பிரைஸ் ஆக்ஷன். கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லோக்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? கரண்ட் ஸ்விங் ஹை. இத ஸ்விங் இருக்கு ஹை இதுலயே. அதுக்கு பிறகு இதோட இந்த லோ. ஸ்விங் லோ. சரிங்களா? அதாவது இந்த ஸ்விங் ஹைய வந்து லைட்டா தான் பிரேக் பண்ணியிருக்கு. பட் பிரேக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஒரு டே டைம் ஃப்ரேமோட கரண்ட் ஸ்விங் ஹை, கரண்ட் ஸ்விங் லோ இதுதான். ஸோ இந்த கரண்ட் ஸ்விங் ஹை, லோ இந்த ஹைய பிரேக் பண்ணி போக முடியாம, அகைன் வந்து ஸ்விங் லோவ வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் அகைன் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஜோன் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். டீடைல்டு வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன லைட்டா தான் கிராக் பண்ணியிருக்கு. பட் இங்க என்ன நடக்கலாம்ங்கிறத நம்ம அடுத்தடுத்த இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல போகும்போது பார்ப்போம். சரிங்களா? இந்த கிராக் அவுட் இந்த இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் வந்து பிரேக் டவுன் வந்து மேபி பாசிட்டிவ் டவுனுக்கு இருக்கா? இதுவரைக்கும் வரலாமா? வர வாய்ப்புகள் இருக்கா? என்னென்ன சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்ல இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் பிரேக் டவுன் வந்து
சார்ஜஸ் டவுன் சைட்ல வந்தால் இங்க வரலாங்கிறது நமக்கு டெக்னிக்கலா சார்ட்ட வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வேற என்னென்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிபனாஷி. ஸோ ஃபிபனாஷிய பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு வேள ரீட்ரேஸ்மென்ட் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்விங் ஹை, லோக்கு பார்க்குறப்போ ரீட்ரேஸ்மென்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது எங்க ரீட்ரேஸ்மென்ட் ட்ரெண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட். அது டவுன் ஆகட்டும், அப் ஆகட்டும் எதுல நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலும் சரி. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் ஆகட்டும், டவுன் ட்ரெண்ட் ஆகட்டும் 2லயுமே எங்கேயா இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் ட்ரெண்ட் அப்டின்னா, ஸோ 0.382 இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருந்தா, அங்க தான் மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருந்தால். ஓகேங்களா? ஸோ இப்ப ஸ்ட்ராங் ட்ரெண்ட் அப்படிங்கிறத விட, இந்த ஃபிபனாசி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிர்றேன் சின்னதா. ஸோ 0.382ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட்ல ரீட்ரேஸ்மென்ட் போய் திரும்பணும். ஒருவேளை கொஞ்சம் மீடியமா இருக்கு. ட்ரெண்ட் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இல்ல அப்டின்னா, 50%ல திரும்பணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்டின்னா, ஒரு 0.68ல வந்து திரும்ப சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கலாம் திரும்பணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த கரண்ட் ட்ரெண்ட் வந்து டவுனா இருக்கறனால டே டைம் ஃப்ரேம்ல இப்ப டவுன் ட்ரெண்டுக்கு வரைஞ்சு காமிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? இது ஒரு அப் ட்ரெண்டா இருந்தா, அப் ட்ரெண்டுக்கு நீங்க வரைஞ்சு பார்க்குறப்போ, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்ட். இந்த எந்த ட்ரெண்டா இருந்தாலும் சரி, பை ட்ரெண்டா இருந்தாலும் எல் ட்ரெண்டா இருந்தாலும் 0.382ல ரீட்ரேஸ்மென்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்டின்னா, ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருக்க சான்சஸ் இருக்கு அப்டின்னு சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்குன்னு அனலிசிஸ் ரொம்ப முக்கியம். பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருந்ததுன்னா 0.38ல திரும்புங்கிறது ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மென்ட்டும் கிட்டத்தட்ட 0.382ல தான் திரும்பியிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டிங்கிற பட்சத்தில் இது எங்க வந்து போகலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸ்டென்ஷன் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லியிருந்தோம்? இந்த ஹைல இருந்து இந்த லோ தான் ஸ்விங் லோ. ரீட்ரேஸ்மென்ட்டோட ஹை. ஸோ கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து அதேபோல நெறைய பேருக்கு ஃபிபனாசி வந்து எங்க போகும்? எங்க ரீச் ஆகும்னு தெரியாம இருக்கீங்க. ஸோ 100% அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் 127 தான். ஸோ இத தாண்டுனா 161. இதையும் தாண்டுனால் 261. ஸோ இதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல நம்ம யூஸ் பண்றதுக்கான கரெக்ட்டான ஒரு ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டா இருந்தால் டவுன் ட்ரெண்ட் நல்லா பக்காவா இருக்கு. ஸோ இங்க என்ன நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸ்டென்ஷன் 0.38ல திரும்பி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 0.38ல திரும்பி இருக்கிறனால, இந்த பிரைஸ் லோ பிரேக்கும் நடந்திருக்கு. பட் ஸ்ட்ராங்கா தான் இல்ல. மேபி நாளைக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் நடந்தால், டே டைம் ஃப்ரேம் ஜோன் எங்க காட்டுதுன்னா 24,750. ஓகே. சார்ட்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனும், எக்ஸ்டென்ஷனோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் நியரஸ்ட்டா கிட்டத்தட்ட 24,750. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 2மே கிட்டத்தட்ட இங்க தான் மேட்ச் ஆகி வருது. சரி ஓகே. இப்போ எக்ஸ்டென்ஷனும் பார்த்தாச்சு. ரீட்ரேஸ்மென்ட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து ஆக்சுவலா எங்கெங்க இருக்குங்கிறத பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இது இந்த ரேஞ்சுக்கு நாளைக்கே வந்துரும்னு நான் சொல்ல வரல. மேபி இங்கேருந்து இப்படி ஃபாலோ ஆன மாரி டெய்லி கூட வரலாம். இங்க ரிவர்ஸும் ஆகலாம். அது என்னங்க இன்ட்ரா டைம் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லா அனலிசிஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து 24,750க்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ஃபிளாக் பேட்டர்ன் பார்த்தோம். ஆ ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தான் சொல்றேன். ஸோ ஃபிளாக் பேட்டர்ன் அப்டின்னா, ஸோ நார்மலா வேவ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு கன்டின்யூ டவுன் மூவ். நல்ல ஒரு மார்க்கெட் வந்து அப் மூவ். சரிங்களா? ஸோ 1 ஹவர்ல நான் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது டேட்டா ஃப்ரேம் முடிச்சுட்டு, ஸோ ஃபிளாக் பேட்டர்ன் அப்டின்னாலே, இந்த ஃபிளாக் பேட்டர்னோட பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இந்த போல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. சாரி அந்த ஃபிளாக் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ ஒருவேளை இந்த லோவ நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா, இந்த போல் தான் வந்து டார்கெட்டா இருக்கும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடுவோம். எங்க வருதுன்ட்டு. ஸோ போலோட லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் போலோட லென்த். கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா வரைஞ்சோம்னா, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ கரெக்ட்டா வரைஞ்சோம்னா, கிட்டத்தட்ட வந்து ஆ சரிங்களா? ஸோ இந்த லென்த்துக்கு டார்கெட் பிரேக் அவுட்ல நடக்கணும். அதாவது இந்த லென்த் சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இதுவும் என்ன பண்ணுதுன்னா, இந்த போல் லென்த்துக்கு டார்கெட் போகுற மாரி இருக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ்ல நியரஸ்ட்டா இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. பட் டெக்னிக்கலா நாளைக்கு பிரேக் அவுட் என்ன நடக்கும்? எந்தெந்த ஜோன நம்ம நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஸோ இப்ப டே டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணதுல, ஸோ 3 பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ்ல சப்போர்ட் ஜோன் 24,750 ட்ரெண்ட் வந்து கிராக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதே போல எக்ஸ்டென்ஷன் டார்கெட் பார்க்கும்போதும் நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் காமிக்குது.
அதே போல ஃபிளாக் பேட்டர்னுக்கும் ரேஞ்ச் தான் காமிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ டவுன் மூவ்க்கே பார்க்குறோம். ஸோ அது இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல அப் மூவ் நடக்க என்னென்ன சான்சஸ் இருக்கு? மேபி இந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஃபெயில்டா வந்து நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பார்க்க போறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் அனலைஸ்ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஆ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம் போவோம். ஸோ நீங்க இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எது வேணா யூஸ் பண்ணலாம். 1 ஹவர், 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மேக்ஸிமம் 30 அண்ட் 1 ஹவர் 2மே யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போ 1 ஹவர்லயே போயிடும். ஸோ 1 ஹவர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ டவுன் மூவ், பிரேக் அவுட் அண்ட் தென் அப் மூவ். ஓகே. ஸோ இதான் இப்போ உள்ள வேவ் ஸ்ட்ரக்சர். அதாவது வந்து பிரைஸ் ஆக்ஷன் நான் சொல்றது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ல ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. அதாவது ட்ரெண்டோட ப்ரீவியஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ கரண்ட்ல உள்ளது தான் நமக்கு தேவை. கரண்ட்டோட ஸ்விங் ஹை, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்ததுங்களா, அந்த ஸ்விங் ஹை. ஓகே. ஸோ இந்த ஸ்விங் லோ கரெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பியரிஷ் ஃபிளாக் ஓகேங்களா? பியரிஷ் ஃபிளாக் நடந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து என்ன மாரி ஸ்ட்ரக்சர்? பியரிஷ் ஃபிளாக். கிட்டத்தட்ட பெண்டன்ட்ன்னு கூட சொல்லிக்கலாம். பட் கிளியரா பார்த்தீங்கன்னா, இது ஃபிளாக் பேட்டர்ன்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்‌க்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் மேக்ஸிமம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் இதுதான். போல் தான். சரிங்களா? சாரி இந்த ஃபிளாக் தான். ஃபிளாகோட டாப். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா, ஸோ இட் வில் டெஃபினெட்லி கோ டவுன் அப் டூ நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்த்த மாதிரி 24,750 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு நடக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ ஒரு லாங் வியூல நான் சொல்றேன். இது ஒருவேளை இன் பிட்வீன் இன்டர் டைம் ஃப்ரேம் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, நான் கண்டிப்பா அதையும் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது டெய்லி வீடியோல. ஓகே. ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை வியூஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா. ஓகேங்களா? இப்போ உள்ள ஸ்ட்ரக்சர்க்கு இது ஒரு பியரிஷ் ஃபிளாக். பியரிஷ் ஃபிளாகோட பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு ரெடியா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு? நம்ம எந்தெந்த லெவல் நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஸோ இந்த பியரிஷ் ஃபிளாக் கண்டிப்பா போயே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாலும் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஆப்போசிட்ல போனாலும் இந்த போலோட ஹைக்கு போகணும். ஓகே. இதெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல நம்ம இப்போ டே டைம் ஃப்ரேமையும், இன்ட்ரா டைம் ஃப்ரேமையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, கிட்டத்தட்ட வந்து பியரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன குடுத்திருக்கு. டே டைம் ஃப்ரேம்லயும் கரெக்ட்டான ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ரேஞ்சுல வந்திருக்கு. ஸோ இப்ப நாளைக்கு நம்ம எந்த லெவல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஜோன் என்னென்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஹை, லோ 2மே முக்கியமான ஜோனா நாளைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லோவ வந்து ஒருவேளை ஓப்பனிங்லேயே பிரேக் டவுன் நடந்ததுன்னா, நமக்கு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் சான்சஸ் இருக்கு. நாளைக்கு கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இந்த மூவ்மெண்ட் இல்லாம இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக், 1 1/2 வீக்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 10 நாளுக்கு மேல இருக்கும். இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பிரேக் டவுன் நடந்திருக்கு. பிரைஸ் ஆக்ஷனும் ஸோ நாளைக்கு ஒரு வேளை ஓப்பனிங்லேயே இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரியும் கூட ஸோ நாளைக்கே போகும்னு கட்டாயம் இல்ல. நாளைக்கு அதனால எக்ஸ்பீரியில போயிட்டு நெறைய டம்ப் பண்ணிடாதீங்க மணிய. ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கே இந்த மூவ் குடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நமக்கு வந்து மூவ்மெண்ட் என்னைக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மூவ்மெண்ட் இன்னைக்கு இருக்குமா? நாளைக்கு இருக்குமா? அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபுல்லா இப்படியே ட்ரேட் ஆயிட்டே இருந்துட்டு, ஒரு டே ஃபுல்லா அடைச்சுட்டு, அடுத்த நாள் கூட பிரேக் டவுன் நடந்து போகலாம். சரிங்களா? ஸோ அதனால சொல்றேன். ஸோ வேவ் ஸ்ட்ரக்சர் என்னதான் இருந்தாலும், மூவ்மெண்ட் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாராலயும் கணிக்க முடியாது. அதனால தான் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம். ஸோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் யாராலயுமே கணிக்க முடியாது. இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத யாராலயுமே கணிக்க முடியாது. ஸோ அதனால தான் ஓவரா மணிய டம்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் டுடே ஹை, டுடே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு ஓப்பனிங்லயே இந்த லோ பிரேக் பண்ணாலோ, அல்லது நாளைக்கு ஓப்பனிங்லயே இந்த ஹை பிரேக் பண்ணாலோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங்லயே மொத 15 மினிட்ஸ் கேண்டில் இந்த ஹைக்கு மேல பிரேக் அவுட் ஆகி நல்லா கிரீன் பாரா இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்குன்னா, அந்த ஹை ஹை கேண்டிலுக்கு மேல
சம் டிஃபரன்ஸ்ல நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் 25,960 ஓகேங்களா? ஓகே. ஒருவேளை இந்த ஹைக் மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் வந்து இதுல கிளியரா இருக்கா? நான் டிராப் பண்ணிடுறேன். லெவல் பார்த்தீங்கன்னா, 25,960 ஃபர்ஸ்ட் லெவல். 2வது லெவல் பார்த்தீங்கன்னா, 26,270 சரிங்களா? 3வது லெவல் 26,500 மேல. ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு ஓப்பனிங்லயே நமக்கு வந்து டே ஹை. இன்னைக்கான ஹைக்கு மேல நல்ல ஒரு புல்லிஷ் கேன்டலா க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் ஆனால், ஓகேங்களா? நமக்கு வந்து 25,960 ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும். ஆ செகண்ட் லெவலா வந்து பார்த்தீங்கன்னா, 26,270 போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லெவல ரீச் பண்ணட்டும். இதுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுங்க. அப்படி சஸ்டெயின் ஆனா தான் அடுத்த ரேஞ்ச். எப்பயுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு இருக்கப்போ, அடுத்தடுத்த ஜோன்ல மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். லெவல்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதனால நாளைக்கு இத பிரேக் பண்ணோனே இது இங்க உடனே இங்க போயிடும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஜோன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ அம் கால் சைட்ல பார்த்தாச்சு. புட் சைட்ல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். புட் சைடு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபிளாக் பேட்டர்ன் நம்ம சொல்லியாச்சு. ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் டவுன் நடந்ததுன்னா எங்கெங்க போகலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் ரேஞ்சாவே 25,450 தான் ஃபர்ஸ்ட் ரேஞ்சா இருக்கு. கொஞ்சம் நியரஸ்ட்டாவே இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரேக் பிரேக் டவுன் நடந்த உடனே இந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவே இருக்கு. சரிங்களா? 25,450 ஓகே. இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா, நிதானமா ட்ரேட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 25,150 எல்லாமே சார்ட்ல நம்ம காட்டக்கூடிய முக்கியமான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்து சொல்றோம். அடுத்தடுத்த லெவல் ட்ரேடிங் ஆகி வரும்போது, ஃபிப்னாசி எக்ஸ்டென்ஷன், ஃபிப்னாசி ரிட்ரேஸ்மென்ட் செக் பண்ணிட்டே வரணும். அப்பதான் நமக்கு வந்து எங்கெங்க ரியாக்ட் ஆகலாம், எங்கெங்க திரும்பலாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜோன்னா 24,750 24,000 ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,750 ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஸோ, அதுக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்கு. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. நாளைக்கு பொறுத்தவரைக்கும் ஹைக்கு மேல நல்ல ஒரு புல்லிஷ் கேன்லா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,960 அதுக்கு பிறகு சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,270 அதுக்கு பிறகு சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,500 ஓகே. ஒருவேளை டே லோக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் நடக்குது. சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேஞ்சாவே 25,450 தான் ஃபர்ஸ்ட் லெவல். இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 25,150 அதுக்கு பிறகு ட்ரெண்ட் லைன் அதுக்கு பிறகு தான் 24,750 ஓகே. இதுதான் நம்மளோட அடுத்தடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது, எந்த எந்த லெவல்ல மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி, அந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதான்றத நோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கரெக்ட்டான என்ட்ரி குடுக்கணும். இதுதான் நாளைக்கான முக்கியமான லெவல்ஸ். அதேபோல டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டவுன் மூவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் மூவ்ல இருக்கு. ரீசன் டே டைம் ஃப்ரேம் கிராக் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ராங்கஸ்ட்டா கிராக் ஆகல. அதனால கொஞ்சம் டவுட் இருக்கு. பட் அதே சமயம் 1 ஹவர் இன்டர் டைம் ஃப்ரேமும் பேரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன்ல இருக்கு. இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கம்மிங் வீக்குள்ள ஒரு 5 டூ 10 டேஸ்க்குள்ளயோ 24,750 ரீச் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பட் அடுத்தடுத்த பிரைஸ் ஆக்ஷன் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எப்படி குடுக்குது, அதுங்க என்ன நடக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்ததா நம்ம வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அத நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அடுத்தடுத்த வீடியோல. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு என்ன என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது கிளியரா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இதையெல்லாம் மீறி நம்ம ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துறக்கூடாது. மார்க்கெட் எப்பயுமே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறனால நம்ம ஆப்போசிட் வியூ நம்ம பார்க்குறோம். பேரிஷ் ஃபிளாக் தான். பிரைஸ் ஆக்ஷன் டே டைம் ஃப்ரேம்ல லோ பிரேக் பண்ணியிருக்கு தான். இருந்தாலும் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு வேளை இந்த ஹைக்கு மேல ஓப்பனிங்லயே நல்ல ஓப்பனிங்ல பிரேக் அவுட் நடந்தா மட்டும் தான். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் நடக்கணும். அதுக்கு மேல செஷன் ஆகணும். அப்படி நடந்து இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய அப் மூவ் தான் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். 26,500 வரைக்கும் மார்க்கெட் போக வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும், இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சரியான ஸ்டாப் லாஸும், மணி மேனேஜ்மென்ட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.